ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ரூபா பிரகாஷ். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், துளைஞ்ச திறப்பு ஒன்றுக்கு பதிலாக திறப்பு ஒன்று புதுசாக செய்கிறக்கு வந்திருக்கிறோம். அதாவது லொக்கை மாற்றாமல் பூட்டை மாற்றாமல் அந்த பூட்டை வச்சு கொண்டு புதுசாக ஒரு திறப்பை செய்ய போகிறோம். அது என்ன மாதிரி செய்கிறது, எங்கே செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ முடியுமன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னுடைய இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பிள்னு சொன்னால் ஒரு திராப்பு சாம்பிளாக கொண்டு வந்தால் அது மிஷினில் விட்டது ஜமாவில் அது ஏன் அப்படி அது கலட்டி போட்டுருவோம். கலட்டி போட்டுருவீங்க. திறப்பு எம்டியாக இருக்குது. பெரிய பெரிய வாகனங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? பார்த்துக்கிட்டோன்னா இதுதான் கடை. இது திறப்பு மிஷின் மூலம் வெட்டி கொடுக்கப்படுன்னு சொல்லி போட்டு கிடக்குது. கடையின் பேர் நாதன். இது ஸ்டான்லி வீதியால் போய் கேகேஎஸ் ரோடுக்கு ஏறுற சந்தி, முட்டாசு கடை சந்தின்னு சொல்வார்கள். இதுதான் ஸ்டான்லி வீதி. நேராக போனால் கேகேஎஸ் ரோடுக்கு ஏறுது, இதுதான் சந்தி. நேராக போனால் மானிப்பாய் ரோடு. இப்போ கடைக்குள்ளே நாங்கள் போவோம். நாதன் கடைக்குள்ளே போகணும்னு சொன்னால் நிறைய மங்களகரமாக தான் இருக்குது. உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் நிறைய திறப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய திறப்புகள் எம்டியாக கிடக்குது. மிஷினும் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் இந்த டீ சாம்பிள் எல்லாம் அங்கே அலங்கரிக்க. நாங்கள் இப்போ நாதன் திறப்பு பெற்ற கடைக்கு வந்திருக்கிறோம். அண்ணதான் முதலாளி. இதோட ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் உரையாடுவோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். எப்படி போகுது வியாபாரம் எல்லாம்? எப்படி இருக்கிறீங்க? ஓகே. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சுக்கிறீங்க? இந்த வேலை எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? ஸ்டார்ட்லேருந்து நீங்களாம் செய்கிறீங்களோ? நீங்கள் பழகினீங்களா அவர்கிட்ட? ஓகே, நல்ல விஷயம். இல்லை, இது ஒரு உண்மையாக ஒரு பெரிய உதவி. நிறைய பேர் நிறைய வாகனங்களை எதேச்சியாக திறப்புகளை துளைச்சி போட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி திறப்பு செய்து கொடுக்குற ஒரு வேலை என்றதுக்கு வேறு ஒரு மேலால் ஒரு சேவை என்று தான் சொல்ல வேணும். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை திறப்பு உங்களுக்கு வெட்ட வரும்? பெரிய வாகனங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? மோட்டர் சைக்கிள் எல்லாம் எவ்வளோ எடுக்கிறீங்க? பெரிய வாகனங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? 2000 ரூபா மட்டும் இருக்குது. 500லேருந்து 2000 மட்டும் இருக்குது. திறப்பு 2000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. ஒரு பூட்டை கலட்டி திறப்பு எடுத்து கொடுக்காங்க 2000 எடுக்கும். அதே ஒரு சாம்பிள் கொண்டு அடிக்கிறாண்டா 1500 எடுக்கும். சாம்பிள்னு சொன்னால் ஒரு திறப்பு சாம்பிளாக கொண்டு வந்தால் அது மிஷினில் விட்டதுக்கு 1500. அதே மாதிரி நம்ம வெட்டுற மோட்டர் சைக்கிளுக்கு எவ்வளோ கிடைக்கிறீங்க? எவ்வளோ எடுக்கிறீங்க? திறப்பு கொண்டு வந்தால் 400, பூட்டை கலட்டி கொண்டு வந்தால் 600. அந்த பேசர் அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். பேசர் அதுகளுக்கு கூட இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ? சட்டா அதுக்கெல்லாம் 1200. சட்டா ஜமாவில் அது ஏன் அப்படி அது கலட்டி போட்டுருவோம். கலட்டி போட்டுருவீங்க. சரி, வீட்டு திறப்புலாம் சரிங்க? இல்லைங்க, வீட்டு பெரிய திறப்புலாம் சரிங்க. பார்க்க ஒரு சாவி ஒன்று காட்டுங்க. வீட்டு சாவி ரைட். பார்த்தீங்கன்னா இந்த திறப்பு எம்டியாக இருக்குது, வெட்டாமல் இருக்குது. நீங்கள் சாவி கூட்ட கொண்டு வந்தீங்கன்னா வெட்டி தருவீங்க. ஓகே, எல்லா வகையான திறப்புகளும் இங்கே இருக்கா? ஓகே அண்ணா, நானும் தூரத்தில் இருந்தால் வந்தேன். என்னுடைய மோட்டர் சைக்கிள் திறப்பு நெஞ்சு போயிட்டுது. 2 திறப்பு இல்லாமல் போயிட்டு அதில் உங்கள்கிட்ட வெட்ட வந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல இந்த திறப்பை வெட்டி தந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, ஓகே. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த திறப்பு எப்படி செய்தோன்ற பார்ப்போம். இதுதான் நான் கலட்டி கொண்டு வந்த இந்த திறப்பு போடுற செட். நான் மோட்டர் சைக்கிளில் விட்டுட்டு இந்த திறப்பு போடுற செட்டை மட்டும் கலட்டி கொண்டு வந்தேன். நான் அதுக்குரிய திறப்பு இப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் கொண்டு வந்த நேரத்தில் வேறு ஒரு வாகனத்துக்குரிய திறப்பு உண்டு அந்த கடைக்காரன்னா செய்து கொண்டு இருந்தவர். அதுதான் இப்போ செய்து கொண்டிருக்கின்றார். இது நான் கலட்டி கொண்டு வந்ததே ஒரு துண்டு. அதையும் துண்டு ஆக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதையும் பார்ட்ஸ் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் வடிவா.
மிக நீண்ட நேர பிரயத்தனத்துக்கு பின்னர் அது துண்டாக கழட்டப்படுகின்றது. அதில் ஒரு ரிவர்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அது பிறகு கிரைண்டர் பிடிச்சி தான் வெட்டுறாங்க. கிரைண்டர் பிடிச்சி வெட்டினா பிறகு அதுக்குரிய சாவி தோதான சாவியே பார்க்கணும். வெட்டாமல் இருக்கிற சாவி இதுக்கு ஹீரோ ஹோண்டாவில் தான் இல்லை. அதுக்குரிய சாவியை எடுத்து ஒன்று அதில் மேட்ச் ஆகிற மாதிரி சேர்த்துட்டு திருப்ப வந்து தனியாக அந்த திறப்ப போகிற செட் மட்டும் வெளியில் எடுக்கப்படுது. எடுத்த பிறகு இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கொண்டு பார்ட்ஸுக்குள்ளே இருந்த அந்த திறப்ப போடுற செட்டை மட்டும் கழட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் விஷயமே. அதுக்குள்ளே தான் அந்த ஒவ்வொரு லொக்கும் அந்த திறப்பில் பிடிக்கிற ஒவ்வொரு கிளிப்பையும் அவர் கழட்டி எடுத்து அளவு பார்த்து ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஏற்ற மாதிரி திறப்பை வெட்டுறார். வடிவாக பார்த்து கொண்டுருங்க. அந்த சின்ன கிளிப்பாக இருக்குது. ஒவ்வொன்றையும் கழட்டி எடுத்து பார்த்து அந்த திறப்புக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நீள திறப்புன்றபடியால் என்னுடைய திறப்பு கொஞ்சம் பல்லு கூடன்றவர் சொல்கிறார். அதால் சரியாக அவரை நேரத்தை எடுக்குது அந்த வேலையை செய்து முடிக்கிறாருன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொண்டிருந்தார். அதை சொந்த குரலில் போட வேண்டாம்னு சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார். அதால் நான் இந்த குரலை நான் இதில் கொடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன். வளமையாக செய்கிற திறப்பை விட இந்த திறப்பு கொஞ்சம் பல்லு கூடவும் நீளம் கூடவாக இருக்கிறபடியால் கொஞ்சம் நேரம் எடுக்கின்ற விஷயத்தை எனக்கு சொன்னார். பார்க்குறேன். இது வந்து ஸ்டான்லி வீதி வாகன நெரிசல் கூடின ஒரு பாதை. அதோட வந்து இது வந்து கேகேஎஸ் ரோட்டுக்கு ஏறுது இன்றைக்குள்ள. அது கேகேஎஸ் ரோட்டும் மிக வாகன நெரிசல் கூடின ஒரு பாதை. வளமையாக தெரியும், யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான ஒரு பாதை. அந்த சந்தியில் தான் இந்த கடை இருக்குது. அதில் வந்து ஒரே வாகன நெரிசலாக தான் இருக்குது. அந்த முக்கியமான ஒரு சந்தியில் தான் இந்த கடையும் இருக்குது. நிறைய பேர் இந்த கடைக்கு வந்து போகிறத நான் நிற்கிற நேரத்திலேயே காணக்கூடியதாக இருந்தது. எனக்குரிய திறப்புக்குரிய வேலை செய்கிற இடத்துலையே அந்த நேரத்துக்குள்ள 4-5 கஸ்டமர் வந்து போகிறத காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குமே தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஸ்டான்லி வீதி கேகேஎஸ் ரோட்டுக்கு ஏறுற அந்த சந்தியில் இருக்குது. முட்டாசு கடை சந்தின்னு சொல்லி கேட்டால் யாருமே காட்டுவாங்க. கிட்டத்தட்ட வேலை முடிகிற கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரோட அப்படியே மெல்ல கதைச்சி கொண்டிருக்கும்போது அந்த போட்டை பார்த்து கேட்டேன். அந்த போட்டில் மிஷின் மூலம் திறப்பு வெட்டி கொடுக்கப்படும் என்று போட்டு கிடக்குது. அது என்ன மாதிரி என்று கேட்டபோது அவர் சொன்னார், திறப்பு கொண்டு வந்தால் அதே போல் திறப்பு செய்கிறது மிஷின்லேயே வெட்டி தருவோம் என்று சொல்லி சொன்னார். இது லொக்கை நாங்கள் அந்த பூட்டை மட்டும் கொண்டு வந்த வழியால் அது நாங்கள்
திறப்பு அவர் பார்த்து வெட்ட வேண்டியிருக்குது. இதே ஒரிஜினல் திறப்பை கொண்டு வந்தால் அதே மாதிரி இன்னும் ஒரு திறப்பு செய்கிறோம்னு சொன்னால் மிஷினில் போட்டு வெட்டி தருவோம்னு சொல்லியிருந்தார். ஓகே, தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் வேறு என்ன செய்கிறேன்னு சொல்லி. எல்லா கிளிப்புமே கொழுவிட்ட பிறகு அவர் அந்த அறத்தை போட்டு அந்த சுற்றி வர இருக்கின்ற தடைகளையெல்லாம் போலீஸ் பண்ணுறார். வெட்டின அந்த கிளிப்புகள் அந்த இடைகளுக்கு அந்த ஒயில் சேர்க்கிறார். ஒயில் திறக்கிறதுக்கு சுகமாக இருக்குமென்றதுக்காக கலட்டின இடத்துக்கு திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், திறப்பு ரெடி. அந்த ரிவர்ட் நாங்கள் வெளியில் எடுத்த ரிவர்ட்டை அவர் இறக்கி விடுற அதோட ரெடி. இந்த திறக்குது பாருங்க. இது முதல் அடித்து கலட்டின அந்த பார்ட்ஸை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுற. இப்போ ஓகே, திறக்குது. எல்லா பக்கமும் திறக்குது. ஹேண்டில் லாக், சுவிட்ச் ஆன் பண்ணுற பக்கம் எல்லாமே திறக்குது. ஓகே, ரெடி, திறப்பு ரெடி. அவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு என்னிடம் தந்தார். ஓகே, சிறப்பு செய்கிற வேலை முடிஞ்சுது. இதுதான் நான் கொண்டு வந்த பார்ட்ஸ். இனி நான் வீட்டை பைக் நிற்கிது கொண்டு போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, நான் அப்படியே கொண்டு வந்து என் பைக்கிൻ്റെ டேங்கை முதல் திறந்து பார்த்தேன். டேங்கு சும்மா சட்டப்படி திறக்குது. முதல் திறப்பை விட நீட்டாக திறக்குது. சட்டப்படி வேலை. உங்களுக்கும் இப்படி திறப்பு ஏதாவது மிஸ் ஆகினா மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க. முட்டாசு கடை சந்தியில் இருக்குது. கேகேஎஸ் வீதிக்கு போகிறதுக்கு இடையில் ஸ்டான்லி ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் செய்திருவாங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி. பாய்.